ரேவதி வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நான் கால் பண்ணும்போது கேட்டேன், ஹலோ அப்படின் போது யார், இந்த மாதிரி நான் ரேவதி பேசுகிறேன். உங்களுக்கு ரேவதிக்கும் குழந்தைகள் இருக்கா? ஆமாம் மேடம், குழந்தைங்க இருக்கு. எப்படி? ரெண்டு பையன் மேடம். கல்யாணம் பண்ணாமல் எப்படி குழந்தை வந்தது? அன்னைக்கு செல்லில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே வீடியோ எடுக்கிறாருங்க. ட்ரெஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிற, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வெளியே அனுப்புறது. யாரு? என்னையே தாங்க, இவருங்க. வீடியோ எடுத்துட்டு இங்கே பாரு, உன் முகத்தை மட்டும் நான் எடுக்கலை, மற்றதெல்லாம் நம்ம 2 பேரும் எடுத்துட்டேன். இப்படியெல்லாம் பண்ணும்போது இவரு கூட எப்படிங்க சார் இரு ரைட், தப்பு இல்லை. இல்லை, நான் உண்மை என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? வணக்கம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், திருமணத்துக்கு வெளியே ஏற்படுற உறவுகள், இது அந்த குடும்பங்களை எவ்வளோ தூரம் பாதிக்குது, குழந்தைகளை எவ்வளோ தூரம் பாதிக்குது. அப்போ இதுக்கு இதை மாதிரி பரவலாக இருக்குது சமுதாயத்துக்குள்ள. அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது? இப்படி வந்து டிவி முன்னாடி வந்து உட்காந்து சொல்கிறாங்கல்ல, இது சரிதானா? அவங்களே தானே வந்து விருப்பப்பட்டு சொல்கிறாங்க, நம்ம கட்டாயப்படுத்துறதில்ல. ஏன் வராங்க? ஏன் டிவிக்கு வராங்க? ஏன் வெளியே அவங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது இல்லையா? இல்லை வேறு ஏதாவது உத்தேசம் இருக்குது அதுக்கு பின்னாடி? இத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் கேமரா முன்னாடி வந்து ஏன் சொல்கிறாங்க? அந்த அளவுக்கு மன ரீதியாக அவங்க வந்து அழுத்தத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. நான் ஏன் இதை கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா, இதை பார்த்துட்டு மற்றவங்க, இதை பார்த்துட்டு இருக்கிறதுவங்க இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். இல்லை அவங்க வந்து திருத்தல்கள் வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் திருத்தல்களில் வந்து செஞ்சுக்கலாம். அந்த ஒரு நோக்கத்துடன் தான் நான் பேசுகிறேன். இங்கே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாரும் வந்து லைஃப்பில் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் இன்னொருத்தரோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு நேர்கொண்ட பார்வையுடன் பார்த்து ஒரு சொல்யூஷனை நோக்கி போவோம். முருகன் சார் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமாம். என்ன முருகன், யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு தானே ஆசைப்படணும்? மேடம், இது வந்து பப்ளிக் மேடம், பப்ளிக் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நோக்கத்தை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான். ஆனால் முடியல. இன்னைக்கு கொரோனா டைமில் உங்களை வந்து நான் பார்க்குறேன், சூழ்நிலை கிடச்சிருக்குது. உங்கள் வீட்டில், தட் இஸ் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இங்கே இருக்காங்க? மேடம், எனக்கு வந்து சின்ன வயசில் என்னோட ஒரு 1995ங்க, அந்த வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்கு எனக்கு யாரும் இல்லை, பேரண்ட்ஸ். ஏன் அப்பா அம்மா இங்கே? அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி 3 பேர், அக்காங்க 2 பேர். போகவே எங்கள் குடும்பத்தில் ஒரு சண்டை வந்து நான் அதுலேருந்து வெளியே வந்தேங்க. என் பணத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க கூட, என்னோட மனசாட்சி பொறுத்த யாரும் ஆசைப்பட மாட்டேன். அவனோட பணம் முடுங்கணும், சாப்பிடணும். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணை லவ் பண்ணும்போதுனா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட போய் பொண்ணு கேட்டேன். அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நீ சின்ன பையன் வேண்டாம், ஏம்மா அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சுங்க, ஏன் தானே சின்ன பையன், நீ ரொம்ப அழகாக இருக்கிற, எல்லாம் உங்கள் அண்ணனுக்கு தான் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏம்மா இதில் என்னம்மா அழகாக இருக்கிறேன், ஏம்மா இன்னைக்கு தான் தெரியுது என்னோட அழகு, ஆனால் அன்னைக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறேன், அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்தேன். பழகிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வண்டியாக பழகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணுவேன், கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுப்பேன். ஒரு 5, 10, 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும், அதில் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவேன், செலவுக்கு வச்சுக்குவேன். அதில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பழகும். ஆனால் அந்த பொண்ணு யாருன்னா விதவை பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து வயசு விட அந்த பொண்ணுக்கு வந்து 9ஆவது கிளாஸ் பையன் படிக்கிறான். எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு விதவைன்னு கூட தெரியாது. அப்போ பழகும் போது பேசும்போது தெரியல. அப்போ நான் சரி, அந்த பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம், அவங்க வீட்டுக்காரர் முஸ்லீம். ஃபஸ்ட்டு மேரேஜ், அவங்க 2வது மேரேஜ் அவங்க கட்டிக்கிட்டாங்க. நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க முருகன்? இன்றைக்கி நான் வந்ததுக்கு வந்து ரேவதின்னு ஒரு பொண்ணுங்க, 2வது பாத்திமாவை கல்யாணம். ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் ஃபாத்திமா, 2வது பொண்ணு பேர் பரிதாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ 3வது பிரச்சனை வந்து ரேவதின்னு ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு எங்க? 2வது பொண்ணு எங்க? 2வது பொண்ணு வந்து என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க இப்போ 10 வருஷம் ஆச்சுங்க, 11 வருஷம் ஆச்சு. அதில் குழந்தை இருக்கா? அந்த அம்மா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, 4 வருஷம் ஆச்சு. என்கிட்ட 3 வருஷம் வாழ்ந்தாங்க, குழந்தை இல்லை. அந்த அம்மா குழந்தை இல்லை. எதுக்கு சண்டை போட்டீங்க 2வது மனைவியோட? 2வது மனைவியோட சண்டை போடலைங்க, சண்டைலாம் போடல. எனக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலெலாம் போய் செக்கப்லாம் பண்ணி பார்த்தோம். அவங்க மெடிக்கல் மூலிமா டெஸ்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம்.
எனக்கு அது பிடிக்கலைங்க. பரிதா இருக்கிறாங்க, எங்கேயும் போகலேன், விலகலைங்க, பரிதா இருக்காங்க, உங்க கூட இருக்காங்களா? எங்க கூட இருக்காங்க. ஆ. ரேவதி பொண்ணு வந்து எனக்கு யாருன்னு தெரியாது. ம். இது மூணாவதா? மூணாவது எனக்கு யாருமே தெரியாது. ரேவதி வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ம். அப்போ நான் கால் பண்ணும்போது கேட்டேன், ஹலோ அப்படின்னும் போது, யார்? இந்த மாதிரி நான் ரேவதி பேசுகிறேன். அம்மா யாருமா நீங்கள், ராங் நம்பராக இருக்குது, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, நம்பர் நாங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை உங்கள் நம்பர் அடிச்சா, முருகன், உங்கள் நம்பர் அடிச்சா தான் வருதுங்க அப்படின்னா. முருகன் மேடம் சொல்லுங்கள். நல்ல காதுல பூ சுத்துறீங்க எனக்கு. இல்லை இல்லை இல்லை, மூணாவது பொண்ணு சூப்பர். இல்லை மேடம், சூப்பரா போய் சொல்றீங்க. உண்மையா போயிட்டாங்க, சொல்கிறது உண்மை போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து உடனே என்ன பண்ணாங்க, அப்போ நான் சொன்னேன், ஏன் இப்படி ஃபோன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கேட்டும்போது, இல்லை உங்கள் நம்பர் வந்திருக்கேன்னு. என்ன நம்பருமா அப்படின்னு. 90 95 00 95 37. ஏம்மா 37 என்னுடைய நம்பரு, நீ வேறு யாருக்கா கால் பண்ணியிருக்கிற? இல்லைங்க நம்பர் மாறிடுச்சுங்க, அந்த நம்பர் தெரியலைங்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ராஜபாளையத்துலேருந்து முருகா, பஸ் ஏறிங்க. முருகா, என்னப்பா ஆமா மேடம். சொல்றீங்க? ராஜபாளையம் என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? முருகன் டிவில முகத்தை காமிக்கணும்னு வந்துட்டீங்களோ? டிவியில் முகத்தை காமிக்கல மேடம். உங்களுக்கு ரேவதிக்கும் குழந்தைகள் இருக்கா? ஆமாம் மேடம், குழந்தைங்க இருக்கு மேடம். எப்படி? ரெண்டு பையன் மேடம். கல்யாணம் பண்ணல? 2 பையன் மேடம். கல்யாணம் பண்ணாம எப்படி குழந்தை வந்தது? கல்யாணம் பண்ணலை அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு வந்த அன்னைக்கு வந்து பரிதா வந்து பிரச்சனை பண்ணி, மகளிர் ஜமாத்து மூலமாக பிரச்சனை எல்லாம் பண்ணி, எனக்கு வேண்டாம், எனக்கு அவர் தான் வேணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இது ஒரு புறம்போக்கு லேண்டு, இதை விட்டு, இது பட்டா லேண்டு, இதை வச்சு பரிதா வச்சுக்க, அது புறம்போக்கு வேண்டாம், அது எங்கே இருந்து வந்த பொண்ணு. முருகன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்க பசங்களுக்கு என்ன வயசு? அது என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு 11 வயசு ஆச்சுங்க, ஆ. சின்னவனுக்கு 10 வயசு ஆச்சுங்க. ரேவதி உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? ஆமாம், என் கூட தான் வந்துருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ணீங்களா முறைப்படி? ரேவதி கல்யாணம் பண்ணுறது விவாகரத்து கூட கிடையாதுங்க. ஆ. ரேவதி வந்து என் கூட தான் இருக்கிறாங்க. ஓ, அப்போ திருமணத்துக்கு வெளியே இருக்கிற உறவு இருக்காங்க. சரி. எத்தனை வருஷமா ஒண்ணா இருந்தீங்க? ஒரு 2 மாதம் தான் என் கூட தாங்க ரேவதி. ஆ? ரேவதி 2 மாதம் தான் என் கூட தாங்க. 2 மாசத்துலயே? 2 மாதம் தான் இருந்தாங்க ரேவதி. எப்படி 2 மாசத்துல 2 குழந்தைங்க? 2 மாதம் 2 குழந்தைங்க இல்லைங்க, ஆ. அவங்க மாசமாகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு குழந்தை வந்தது? 2 மாதமாகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் எங்கிட்ட இருந்தாங்க. ஆ. ரேவதி பரிதா வந்து இவங்களை வந்து துரத்தி விட்டலாம்னு சொல்லி, இவங்க பொண்ணு வந்து அவங்க புறம்போக்கு லேண்டு, இது நான் பட்டா லேண்டுன்ற மாதிரி லேண்டை பற்றி பேசிட்டாங்க. ரேவதி வந்து மகளிர் குழு மூலிமா வந்து ரேவதியை பிடிச்சி துரத்தி விட்டாங்க, எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் துரத்தி விட்டாங்க. ரேவதி நீ தயவு செஞ்சு போயிரு, இந்த பையன் வந்து பரிதாவோட வாழ்ட்டும், நீ எங்கேயோ இருந்தால் வந்திருக்கிற வாழ்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ரேவதியை துரத்தி விட்டாங்க. ரேவதி எங்கே போனாங்க ஏதாங்கன்னு எனக்கு தெரியாது. ரேவதியோட நம்பரு டிலேட் ஆகி போச்சு, என் நம்பர் பண்ணலாம். delete முருகன் மாதிரி இருக்கிறது உங்களை delete ஆகி பட்டா போச்சு. land, இல்லை மேடம், ஒரு நிமிஷம். புறம்போக்கு லேண்ட் இல்லைங்க. சொல்றாரு, என்ன பண்ணலாம்? இவ்வளோ இந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கிறது காரணமே வந்து இன்னைக்கு ரேவதினால தான். முருகன், எனக்கு கரெக்டா சொல்லுங்க, உங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது அப்போ ரேவதி உங்க கூட தான் இருந்தாங்களா? ஆமாம் மேடம், 2 மாசம் தான் இருந்தாங்க சொன்னீங்க. 2 மாதம் இருந்தது வந்துங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பரிதா என் கூட இருக்கும்போது ரேவதி என் கூட இருந்தாங்க. 2 மாதம் கழிஞ்சு ரேவதி எனக்கு மொபைல் மூலிமா மாசமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. எப்படிம்மா நீ மாசமானா, இங்கே 4 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன், நீ 2 மாதமாக மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு நம்பக்கூடிய விஷயமா, நீ டாக்டர் செக்அப் பண்ணலாமே. அப்போ பரிதாட்ட சொன்னேன், பரிதா ரேவதி மாசமாக இருக்காளாம்மா, நான் செக்அப் பண்ணிக்கிறோம், மாதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு. ஏங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு வந்து மாசமாக இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, அந்த பொண்ணு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் உண்மையாலும் அந்த குழந்தைக்கு அப்பேன். குழந்தை பிறக்கலை, நான் உண்மையாலுமே நீ சொன்ன மாதிரி நான் ஒரு மலடியாக இருக்கேன், நீ மலடின்னு சொல்லும் போது நான் ஒரு தாய், ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாத மாதிரி இருந்துக்கிறேன், தப்பு இல்லை அப்படின்னும் போது சரி செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே அங்கேருந்து வர சொல்லியாச்சுங்க. அங்கேருந்து வர சொல்லியாச்சுங்க, திருச்சியிலேருந்து வர சொல்லியாச்சு. திருச்சியிலேருந்து வரும்போது நான் தான் போய் திருச்சியில் போய் கூட்டிட்டு வந்தேங்க. ரேவதி அம்மா, ஆமாங்க ரேவதி. என்னம்மா பிரச்சனை, என்ன நடந்தது? என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து நான் பாட்டில் வீடு கடை குழந்தைன்னு தான் இருந்தேங்க. அப்புறம் ஒரு இவர் மகாலட்சுமி, எப்படி பழக்கம் உங்களுக்கு? நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேங்க மில்லில். வேலை பார்த்துட்டு இருக்கல ஒரு ஃபோன் வந்து ராங் நம்பர் வந்துச்சுங்க. அப்புறம் யாருன்னு தெரில அப்படின்னா, அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் தான், அப்படி இப்படின்னு நாங்கள் பேசி பழகிட்டோங்க. அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணீங்களா அவர் பண்ணாரா? நான் தான் பண்ணேங்க. பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொன்னாருங்க, இந்த மாதிரி ரொம்ப நாளாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு பேசி நாங்கள் பழகிட்டோங்க. பழகினதுக்கப்புறம் சரி நான் என்னோட இதெல்லாம் சொன்னேன், நான் இந்த மாதிரி இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன்,
வாழ்க்கையில பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு. கல்யாணம் ஆகலையா அப்போ கல்யாணம் ஆகலைங்க. அப்புறம் சரி நீ வந்துரு, எனக்கு கல்யாணம் ஆகல. உங்களுக்கு குடும்பம் எல்லாம் இல்லையா? குடும்பம் அம்மா அம்மா கிடையாதுங்க. நான் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் சரின்ட்டு என்னோட அப்பா இருக்கிறாருங்க. அப்பா இருக்கிறாரு. அப்பா இருந்தாலும் எதுக்குமே இதாக மாட்டார். அவர் தனியாக இருக்கிறாருங்க. அப்புறம் இவர் என்ன சொன்னார், சரி எனக்கு கல்யாணம் ஆகலம்மா, நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூட்டிகிட்டு வந்து, சரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கம்மலெல்லாம் கழட்டி சாலையெல்லாம் புறம்போக்கு இடத்துல சாலை போட்டு நான் இருந்தேங்க. அப்புறமா இருந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு மீன்காரர் வந்து என்னைய பார்த்துட்டு, "நீ யாரும்மா?" அப்படின்னாங்க. இவங்க வீட்டுக்கார அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் அவங்க போய் இவங்க சம்சாரம் இருக்கிற இடத்துல போய், "அம்மா இந்த மாதிரி அந்த ஆள் வந்து ஒரு புள்ளைய கூட்டி வந்து அங்கே வச்சிருக்கிறாருமா, நீ என்னம்மா இருக்கிற?" அப்படின்னாக்குல அவங்க மகளிர்லேருந்து ஆள் கூட்டு வந்தாங்க. "ஏண்டி நீ எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கிற?" அப்படின்னாக்குல நான் சொன்னேங்க, "எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது. என்கிட்ட இந்த மாதிரி ஃபோனில் இந்த மாதிரி தான் சொன்னாங்க, கல்யாணம் ஆகலை, நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க." ஆனால் எல்லாருமே இருக்கிறாங்க, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு நானும் வந்துட்டேங்க. எனக்கு வந்து அப்போ எதுவுமே தெரியாது. சரி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு வந்துட்டேங்க. சரி, நீங்க இப்படி ஒருத்தரோட வரீங்கல்ல, அவங்க குடும்பம் யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அக்கா தங்கச்சிங்க யாரு, அண்ணன் தம்பி யாரெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அப்போல்லாம் எனக்கு ஃபேமிலி யாருமே இல்லைங்க. எனக்கு வாழ்க்கையே நொந்து போய் உட்காந்துருந்தேங்க. யாருமே எனக்கு எடுத்து சொல்லலாம் யாரும் கிடையாதுங்க. நானும் மில் வேலை பார்த்துட்டு தங்கச்சி வீட்டில் தான் இருந்தேங்க. அப்போ எனக்கு அம்மா அப்பா சப்போர்ட்டாக யாருமே கிடையாது. மில் வேலை பார்த்தேன். சரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி ஃபோனில் பேசும்போது நல்ல ஒரு இதில் நினச்சிட்டு சரி நம்ம வாழ்க்கை நல்லா கிடைச்சா போதுட்டு வாழ்ந்தோங்க. வாழ்ந்துட்டு அப்படி இருக்கும்போது தான் அப்புறமேட்டுல திருமணம் பண்ணாம வாழ்ந்துட்டீங்க. இல்லைங்க கல்யாணம் தாலி ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாருங்க. ஏம்மா, அதுக்கு தானேம்மா நம்ம சமுதாயத்தில் அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி தாலி கட்டினா அட்லீஸ்ட் ஒரு 4 வார்த்தை கேட்க முடியும். இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணினா எப்படி கேள்வி கேட்கறது? சட்டப்படி அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கா அது கூட தெரியாது. அப்போ எனக்கு வந்து சொந்த பந்தம் யாரும் இல்லை, எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. நான் அப்போ சரின்ட்டு இது நல்ல வாழ்க்கை தானே, சரி இங்க யார் நம்ம கேட்கறதுக்கு இருக்கிறாங்க, சரி சரி, நம்ம ஃபரிதா போலீஸோட வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நம்பர்லாம் கூட்டு வந்தாங்க, இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழக்கூடாது, அந்த புள்ள வந்து தெரியாமல் வந்துருச்சு, அந்த பிள்ளைய அனுப்பிடலாம் சொல்லிட்டு நம்பர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் நான் என் கம்மலை கழட்டி தான் சாலை போட்டேங்க. நான் கம்மல் வாங்க போகிறேன், கம்மல் வாங்க போகிறேன்ட்டு திரும்பி போயிட்டு திரும்பி வந்தாங்க. வந்தவளை பிடிச்சி வச்சுட்டாங்க. ஐயோ நீ போகக்கூடாது, காலில் விழுந்து நீ இல்லாமல் நான் செத்துருவேன் அப்படி யாரு இப்படின்னு இவரா? ஆமாங்க, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னாருங்க. சென்னையில் நீங்க 2 பேரும் ஒன்னா தான் வாழ்ந்தீங்க. வாழ்ந்தோன்னா இவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க வருவாங்க, 3 நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. நல்லா ஃபரிதா கூட இருந்தாங்களா? ஃபரிதா கூட 4 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இல்லம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபரிதா கூட வாழல. ஃபரிதா கூட வாழ அப்ப அவர் எங்க போவாரு மத்த டைம்ல, உங்கள்ட்ட இல்லாத டைம்ல? வண்டியில தான் போயிட்டு அப்புறம் ஒரு 3 நாள் இருப்பாருங்க, அப்புறம் வண்டிக்கு போயிடுவாருங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுற விஷயம் சரி, சொல்லுமா. இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தது. ஆமாங்க 2 வருஷம் 2 குழந்தைங்க. ஆனா நீங்க 2 பேரும் தான் கணவர் மனைவி மாதிரி இருந்தீங்க. ஆமாங்க. சரி, ஃபரிதா இருக்கல. ஃபரிதா இல்லைங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது இப்போ மகாலட்சுமி அம்மான்னு ஒரு அம்மா சென்னையில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. இவங்க தான் நம்பர் கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்ச அம்மா தான் நீ பேசு அப்படின்னாங்க. யாருமா? மோனியில பார்த்தேன்னு சொன்னாங்கம்மா, அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. மோனியில பார்த்தேன். மேட்ரிமோனியில இவர விளம்பரம் கொடுத்திருந்தாராமா? 2 கொடுத்துருந்தாங்க. மணி கிடையாதுங்க. அதுல புரோக்கர் பாபுன்னு ஒருத்தர் நியூஸ் இருக்கிறாங்களா? பேப்பர்ல வருது இல்லைங்களா, புரோக்கர் எனக்கு பெண்கள் வேணும்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து நான் பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி எதுக்கு அப்படி பண்ணியிருந்தேன்னா இவங்க இது அப்புறமேட்டு சொல்றேங்க. அப்புறமா இல்லை சொல்றீங்களா? ஆமாம்மா, ஏன்னு கேட்டா இப்போ லைவா நீ கேட்டுட்டு இருக்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் இது என்னன்னு கேட்பீங்க. அதனால கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் அந்த இருக்கு. அம்மாவுக்கு வந்து 60 வயசுங்க, எனக்கு வந்து 40 வயசு. எனக்கு 40 சரிங்க, வயசு. நீங்க எதுக்கு மேட்ரிமோனியில விளம்பரம் கொடுத்தீங்க? மேட்ரிமோனியில் விளம்பரம் நான் கொடுத்துருக்கிறேன். மேட்ரிமோனி கிடையாதுங்க இது வந்து ஒரு இப்போ இவங்க ஒரு புரோக்கரு அப்படின்னா நான் ஒரு நம்பர் வந்து அவங்க முன்னாடி கிடச்சிருக்கு. சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு செகண்ட் மேரேஜுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும். ஓ, இவங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு? இவங்களை பற்றி நான் கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு எதனால் ஒரு தப்பு பண்ணுறாங்க, செகண்ட் மேரேஜ்னா அவங்க தப்பு பண்ணுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாமேன்னு இருக்காங்க. இவங்க தப்பாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ வேலைகள் பண்ணேன். அந்த மேடம் அவங்க சொன்னாங்க கோல்டு வாட்ச் வாங்கி வச்சிருக்கிற இவங்களுக்கு, அப்புறம் என்னை சொல்லி ஏமாத்திட்டேன். இப்போ கல்பனாங்கிற ஒரு பொண்ணு கூட ஆந்திராவில் பேசிட்டு இருக்கிறான், அதனால அந்த அம்மா வந்து என்கிட்ட அப்படியே இந்த 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 அளவுக்கு காரணம்னு அந்த அம்மா என்னை ரொம்ப மனசு புண்படுத்திட்டாங்க. இவனை நம்பி எதுக்கு இருக்கிற? அந்த அம்மா பேர் ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்குது. கொஞ்சம் ஃபோன் போடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு முருகன், பொண்ணோட மொத்தமா எத்தனை நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன். மேடம்
எனக்கு இருக்கிறது 2 நம்பர் தாங்க மேடம். ஃபோன் நம்பர் இல்ல அந்த நம்பர் இல்ல, பொண்டாட்டி நம்பர். பொண்டாட்டி நம்பரில் வந்து ரேவதி மட்டும்தான் மேடம். ரேவதி மட்டும்தாங்க. அப்போ மகாலட்சுமி மகாலட்சுமி யாருமே வந்து கூட இருக்கல. நான் தான் இந்த 10 வருஷ காலமா எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து இருந்துக்கிறேன். சரி, கூட இல்லாம எவ்வளவு பேர்? கூட எவ்வளவு இல்லாதவங்க யாரும் இல்லை மேடம், யாரும் இல்லை. எல்லாம் வந்து ஃபோன் கால் மூலியமாக தாங்க. ஃபோன் கால் எத்தனை பேரோட? மகாலட்சுமி அது பேர் என்ன, கல்பனா, சாந்தி, நம்ம கடைக்கு முன்னாடி இருந்தாங்க பேர் என்ன பேர், கடைக்கு முன்னாடி இருந்தாங்க பேர் என்ன, ஆடி வச்சுருந்தாங்க. பரிமளா. பரிமிளா. மகாலட்சுமி, பரிமிளா. அப்புறம் சொல்ல சிரிக்காத, இது ஃபேமிலி மேட்ருக்கு ரேவதி. பாக்குறவங்களுக்கு எல்லாம் 5000 10,000 கொடுத்துறாங்க மேடம். பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாரா? என்ன பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறாரு? அடுத்தவங்களுக்கு சேலை வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறது. கேட்டா ரேவதி என்ன பண்றா அப்படின்னு கேட்காத நான் போன் பண்ண பேசினேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறாருங்க. என்ன ரேவதி என்ன பண்றா ஏது பண்றா நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இத்தனை பேர் கூட கான்டாக்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு. அது என்ன நீங்க உங்களை கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க போறாராம்? அது வரும் மேடம், நாட்டு வரும் மேடம், வருவார் சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க மேடம், எல்லாம் சொல்லுவாங்க. என் ஒய்ஃபு தங்கமான ஒய்ஃபு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பழைய சினிமா படத்தில் தலையில் மண் செலுத்திடுவேன், சாப்பாடு தூக்கிட்டு எனக்காக வந்து அப்படியே பசி நேரத்தை புருஷன் பசியோட இருப்பான்னு, ஏய் சிரிக்காத, தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏய் போய் வீடு போ, அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு போங்க. தங்கமான பொண்டாட்டி அவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னதான் முருகன் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை, இந்த அம்மா யாரு கூட ஃபோனில் பிஸி, யாரு கூட பிஸி, ஹலோ பிஸி, ஹலோ சுவிட்ச் ஆஃப், ஹலோ நாட் ரீச்சபிள், யாரு கூட பேசுற, இதுதான் என்னோட கேள்வி. இந்த கேள்விக்காக நீங்க யார்கிட்ட வேணா போன்ல பேசுவீங்க, மகாலட்சுமி கிட்ட பேசுவீங்க, சுந்தரி கிட்ட பேசுவீங்க, வேற யாரு சொன்ன, பரிமளா, சாந்தி, கல்பனா, சாந்தி, கல்பனா, பல பேர்கிட்ட பேசுவீங்க. அவ பேசக்கூடாது? எல்லாருமே வீட்டு பேச தான் இருக்காங்க, வேற யாரும் தூரம் இல்லைங்க. சரி, அவ பேசக்கூடாதா? மேடம் பிஸின்றது இன்னார்கிட்ட பேசுறேன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பிஸியோட காலம் நான் கண்டுபிடிச்சேன். என்னோட ரவிக்குமார் மூலியமா, என் பையன் மூலியமா அந்த பிஸி கால். பசங்களே இதுக்குள்ள இழுத்து விட்டீங்களா? இந்த பசங்க படுறத இன்னைக்கு என் பையன் தான் மேடம் வழி சொல்லிக்கிறான், அந்த வீட்டுக்கு வழி சொல்லிக்கிறான். ஊருக்காரங்க அக்கம் பக்கமெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு போறது, ஒரு சிலர் இருக்கிறது, என் பைக்கு தூக்கிட்டு போனது, மல்லிகை கடை லாஸ் பண்ணது, என் ஆட்டோ வித்தது, என் வேலையை லாஸ் பண்ணது. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்க, என் மனைவி எனக்கு வேணும், என் குழந்தைங்க வேணும். என்னம்மா ரேவதி? இல்லைங்க, இவரு கூட வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி என்னால் வாழ்கிறதுக்கே ஆசை இல்லைங்க. இவருக்கு டிபி இருந்துச்சு, காலில் அடிபட்டு கிடந்துச்சு, எல்லாத்தையும் பார்ப்பேன். பக்கத்து வீட்டில் என்னையை நம்பி 10 ரூபா கடன் கொடுப்பாங்க, இவரை நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி இவர் வந்து இவரோட போக்கில் தான் போவார். நம்ம சொல்கிறத ஒரு ஸ்டெடி, சரி நீ ஒரு பொம்பளை சொல்கிறாள அப்படின்னு ஒரு நாய் கொடுக்குற மரியாதை நம்ம கொடுக்க மாட்டாரு. ரேவதி, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அது டிவி ப்ரோக்ராம்னு தெரியுமா உனக்கு? தெரியுங்க. உங்க விருப்பப்படி தானே வந்திருக்கீங்க. நாளைக்கு என்ன எம்எல்ஏ பழி போட மாட்டீங்களே? இல்லைங்க, எனக்கு வந்து இவரு கூட நீங்க அனுப்பிட்டீங்க, நான் எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. சரி, இப்ப யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சொல்றீங்களே, யார் அது? போன் எல்லாருக்கும் தாங்க நான் பேசுறேங்க. வேற பையன் யாரு? சந்தேகப்படுறாரா? சந்தேகம்னா இப்போ எங்க சொந்தக்காரி, எங்க வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க ஒரு பையன் வருவாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது, நாங்க இருக்கிற இடத்துல வந்து 3 கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு போக முடியாதுங்க. அதனால ஒரு வண்டி எடுத்துட்டு போக வைக்க வர இருப்பாங்க. அப்போ இவங்க என்னன்னா, நீ அவங்க கூட பேச்சு இருக்குது, வார்த்தை இருக்குது, அப்போ அவன் யாரு என்ன ஏது அப்படி இப்படின்ட்டு கேட்டு, அப்புறம் பார்த்தா அன்னைக்கு செல்லுல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாம அப்படியே வீடியோ எடுக்கிறாருங்க. ட்ரெஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வெளியே அனுப்புறது. என்னையே தாங்க இவருங்க. யாரு என்ன ஏதுன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அன்னைக்கு இப்படி பண்ற மாதிரியே பண்ணிட்டு அந்த வீடியோ அப்படியே எடுத்து அப்புறம் அதை கொண்டு போய் நான் நெட்ல போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. இவரா? ஆமாங்க. வீடியோ எடுத்துட்டு இங்க பாரு, உன் முகத்தை மட்டும் நான் எடுக்கல, மத்ததெல்லாம் நம்ம 2 பேரும் எடுத்துட்டேன். இப்படி எல்லாம் பண்ணும்போது இவரு கூட எப்படிங்க தப்பா இல்ல, எல்லாத்தையும் உண்மை பேசிக்கிறேன். என் மேல தப்பு இருந்தா நான் உணர்ந்துக்கிறேன், அவர் மேல தப்பு. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இங்க பாரு உன் முகம் மட்டும். ஏமா அவர் எடுக்கிறது வர பேசாம இருந்த? எடுக்கிறது எனக்கு தெரியலங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தியா நான் நம்ம 2 எதுக்கு அவங்கள வீடியோ எடுத்தீங்க? அப்படி மேடம் 2 பேரும் அந்த மாதிரி எடுக்கல. வீடியோ எடுக்க கிடையாது. வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? வீடியோ எடுக்கல. வீடியோ எடுத்தீங்களா? இப்பதான் எடுக்கலன்னு சொன்னீங்க, அப்புறம் எடுக்கலன்னு. வீடியோ செல்போனை தான் காட்டுனேன். பெரிய பையன்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்காருங்க.
டேய் உனக்கு ஜேசிபி வாங்கி தரேன், ஆனால் பாசத்தை காட்டி வளர்க்குறது இல்லை. 3 மாதம் கழிச்சு வருவார், இங்கே பாருடா பணம், இங்கே பாருடா பைக்கு, ஜேசிபி, இதுதான்டா உனக்கு வேணும். அம்மாலாம் என்னடா சம்பாதிக்கிறா, இவெல்லாம் பிச்சைக்காரத்தனமா தான் உனக்கு பழக்கி விடுவாடா. அந்த பாசத்தை வளர்க்குறதே இல்லைங்க. அந்த குழந்தைக்கு டேய் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், அம்மா பற்றி அதை சொல்லி நல்லா படிக்கிறானாமா? பக்கத்துலேயும் எல்லாம் என்னென்ன உங்கள் புருஷன் வர்றது இல்லையா அப்படின்னு நான் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சு தான் வந்திருக்கிறேன் மேடம். இவன் புருஷன் வர்றதே இல்லை, அவன் உனி வப்பாட்டி வச்சிருக்கிறான் பொண்டாட்டி வச்சிருக்கிறான். அந்த மாதிரி இவங்க ஊருக்குள்ள நல்லது கெட்டது எதுவுமே கலந்துக்கிறது இல்லைங்க மேடம். நான் தான் அந்த குழந்தையில வச்சுட்டு ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுட்டு ஒரு குழந்தைய தோல்ல வச்சுட்டு நான் அப்படியே உடம்பு சரியில்லாம ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருந்தேங்க. ஃபைனல் கார்டு இந்த ஆபரேஷன் பண்ண நடக்க முடியாது. குழந்தைய வச்சுட்டு இவர் இப்படி நடந்தாங்க. இந்த டைம்ல என் சின்ன பையனை கூப்பிட்டு கூலி வேலைக்கு போவாங்க. நான் இப்படி நடக்கும் போது இந்த ஆபரேஷன் பண்ணும்போது ஐக்கிரம் திருநெல்வேலியில் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. இப்போ தென்காசியில் தான் அந்த பையன், என் பையன் 2வது பையன் தென்காசியில் தான் பிறந்தாங்க, மாசமா இருக்காங்க. அந்த டைமில் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அப்பேற்பட்ட மனைவி எந்த நேக்கில் ஸ்லிப் ஆனாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஒன்றும் அந்த முகத்தை பார்க்கல. சரி பேசாம இருங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க முருகன். ஹலோ, மொபைல் நம்பர் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு கொடுத்த மொபைல் நம்பர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மேட்ரிமோனில இருக்கீங்களா? அங்க இருந்து தான் பேசுறீங்களா? ஆமா மேடம். சரி ஒரு நிமிஷம், முருகன் நம்பர் சொல்லுங்க. 94 45 27 20 43. 94 45 27 20 43. 45ங்களா? 27 43. பாலமுருகன். சொல்லுங்க மேடம். பாலமுருகன். ஆர் பாலமுருகன். முருகன் அப்படின்ற பேர்ல 2 ஐடி கிரியேட் ஆயிருக்கு சார். 2 ப்ரொஃபைல் இருக்கு. 2 மொபைல் இருக்குங்களா மேடம்? சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். பொறுமையா பேசுங்க, பதட்டமா பேசாதீங்க சார். பொறுமையா பேசுங்க. இல்ல மேடம், எனக்கு ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க முருகன். ப்ரொஃபைல் ஒண்ணும் பண்ணல மேடம், எடுக்கல, பதிவாயிருக்கு மேடம். எதுவுமே எடுக்கலீங்க. மேரேஜ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு மேட்ரிமோனில. சரிம்மா, நான் வந்து நேர்கொண்ட பார்வை கலைஞர் டிவி நேர்கொண்ட பார்வையில இருந்து பேசுறேன்மா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஓ, லட்சுமி மேம் பேசுறீங்களா? ஆமா. இவர் வந்து முருகன், இவருக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. ஓகே மேடம், அவங்க பேசுறாங்க. 2 பசங்க இருக்காங்க. மேரேஜ் ஆயிருக்குங்களா? 2 மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இவர் வந்து 2 ப்ரொஃபைல்ல உங்கள்ட்ட பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமா மேடம், 2 ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேட்ரிமோனில. இவர் என்னவா கொடுத்திருக்காரு பயோடாட்டா? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க மேடம், நான் சொல்றேன் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு. மேம் ஆக்சுவலா ஒரு ஐடி நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா M7452120. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு போட்டிருக்காரா இல்ல போட்டிருக்காரா? ஆமா, ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபைல வந்து லொகேஷன் வந்து குவைத் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா? கோயம்புத்தூர் சிட்டி டிஸ்ட்ரிக்ட். டிப்ளமோ பண்ணிருக்காரு. ஓகேங்களா? மேனேஜர் ஆக்குபேஷன் வந்து மேனேஜர் அப்படின்னு கொடுத்திருக்காரு. பிரைவேட் இன்கம் வந்து 1 to 2 lakhs கொடுத்திருக்காரு மேடம் ஒரு வருஷத்துக்கு. சரி, திருமணம் அப்படின்னு கொடுத்திருக்காரு ஒரு ப்ரொஃபைல் வீடியோல. ஓகே, விடோவர் கொடுத்திருக்காரு. சரி, நான் நேர்கள்ட்ட சொல்லிக்கிறேன். வேற எப்படி கொடுத்திருக்காருன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வருமானம், கல்யாணம் ஆகி மனைவி இறந்துட்டாங்க, கோயம்புத்தூர் சிட்டி, மேனேஜரா வேலை பண்றேன்னு இவர் ப்ரொஃபைல் கொடுத்திருக்காரு, அவர் நம்பரையும் கொடுத்திருக்காரு. இன்னொரு இது வந்து ஒரு ப்ரொஃபைல கொடுத்திருக்காரு. இன்னொரு ப்ரொஃபைல் என்ன கொடுத்திருக்காருன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஏஜ் வந்து 41 years 6 months, 41 வயசு 6 மாசம் ஆகுது. 41 வயசு 6 மாசம்னு கொடுத்திருக்காரு. ஓகே. ஆமா, வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 52 kg கொடுத்திருக்காரு. சரி. 52. இன்னொரு ப்ரொஃபைல்ல வந்து சேம் டீடைல்ஸ் தான், டிப்ளமோ சேம் தான் மேடம். அந்த ப்ரொஃபைலும் சேம் தான் கொடுத்திருக்காரு. ஆனா வந்து இதுல கோயம்புத்தூர் தான், சிட்டி கோயம்புத்தூர் தான் கொடுத்திருக்காரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ முருகன், டிப்ளமோ கொடுத்திருக்காரு. படிக்கவே இல்ல, அது என்ன டிப்ளமா? ஃபேக் ப்ரொஃபைலா இல்ல ரியலான ப்ரொஃபைலா மேடம்? மேரேஜ்க்காக பாக்குறாரு அவரு. அவருக்கு ஆல்ரெடி 2 வைஃப் இருக்காங்கம்மா. இந்த ஒரு வைஃப் இருக்காங்க, விடோவர் எல்லாம் கிடையாது, எல்லாமே போய். 2 வைஃப் இருக்காங்களா ஏற்கனவே? ஏற்கனவே 2 வைஃப் இருக்காங்க. அப்படிங்களா? இந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் இமிடியேட்டா ரிமூவ் பண்ண சொல்லுங்க மேடம். ஓகேங்களா? இன்னொரு பொண்ணோட லைஃப் சேன் ஆயிடும்ல மேடம்? இல்ல, அதுதான் சொல்றேன்மா, அவர் ரிமூவ் பண்ண சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மேட்ரிமோனில இருந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்ததுன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க சைட்ல போட அலோவ் பண்ணுங்க. டெஃபினட்டா மேடம். சரிம்மா, தேங்க்யூ. ஹலோ முருகன், சொல்லுங்க மேடம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, சும்மா வளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. எதுக்கு மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணீங்க? இந்த அம்மா வந்து இந்த அம்மா என்ன கேரக்டர்னு தெரியாம இந்த அம்மா கிட்ட நான் காட்டியிருக்கிறேன். இங்க பார், இந்த முருகன் நான் என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எதுக்கு மேட்ரிமோனில பதிவு பண்ணீங்க? பதிவு பண்ணுங்க மேடம். இந்த அம்மா வந்து ஒரு
யாருக்கிட்ட பேசல, உண்மையை சொல்லு. இல்லைன்னா நான் ஹலோ இது பண்ணிடுவேன். முருகன் மேடம், ஆமாம் மேடம், முருகன் ஆமாங்க மேடம். மேட்ரிமோனியில் எதுக்கு பதிவு பண்ணீங்க? அந்த பொண்ணுங்க வந்து ஃபோட்டோ கேட்டாங்க, 40 ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த 40 ஃபோன் நம்பரும் அந்த பொண்ணுங்க ஃபோட்டோவும், இந்த ஒரு பொண்ணு எதனால் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டி வந்து மிஸ்டு காலு, சுவிட்ச் ஆஃபு, பிஸி, இந்த காலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக 3500 பணம் கட்டி 40 நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிக்கிறேங்க. எல்லா பொண்ணுங்களுமே நல்ல பொண்ணுங்க. உங்கள் ப்ரொஃபைல் கொடுங்க, உங்கள் பயோட்டா அனுப்பிச்சுடுங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்க எல்லாம் கேட்குறேங்க. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தெரிய வருது என்னது, இது வெறும் ஒரு விழிப்புணர்வு தான். திருமணம்ங்கிறது வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். அது ஏதாவது மேட்ரிமோனி சைட்லாம் இருந்தாலும் சரி, இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக வந்தாலும் சரி, அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, போய் விசாரித்து, அக்கம் பக்கத்தில் விசாரித்து, குடும்பத்தை பார்த்து, கூட பிறந்தவங்க யார் பார்த்து எல்லாம் செஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேட்ரிமோனி சைட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் கேரி பண்ணாதீங்க. ஐ டோன்ட் திங்க் முருகன் இஸ் இன் த ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ரேவதி, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லையாம்மா? இல்லைங்க, இவங்க வண்டியில தான் இருக்கிறாங்க. வண்டியில் தான் இருக்கிறேன் மேடம். நான் இப்போ அந்த யூனிஃபார்மோட டியூட்டியில் தான் வந்திருக்கிறேங்க. ஆனால் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. இல்லைங்க மேடம், இப்போது நான் வந்து வீட்டை விட்டு வந்துட்டேங்க. ஏன்னா அந்த லட்சுமி அம்மா வந்து இருக்கிறாங்களா, அவங்க வந்து சொன்னாங்க, இவரே தான் ஃபோன் பண்ணி கல்பனாங்கிற ஒரு பொண்ணு கூட நான் பழகிட்டு இருக்கிறேன், அவள் வந்து மாசமாக இருக்கிறா, இனிமேல் நான் அவள் கூட தான் வாழ போகிறேன், நாங்கள் வேளாங்கண்ணில் போய் கல்யாணம் முடிச்சிட்டோம், அவள் வந்து மாசமாக இருக்கிறா அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க. அப்புறம் இந்த அம்மாவும் ஃபோன் பண்ணி, ஆமாம் ரேவதி, அவன் பண்ணதெல்லாம் உண்மைதான், நீ அந்த வீட்டில் இருக்காத, நீ போய் எங்கேயாவது வேலை பார்த்து, எங்கேயாவது வேலை பக்கமாக இருக்குது, வீடு பக்கமாக இருக்குது, எங்கேயா போய் பிழைக்கிற வழி பாரு அப்படின்ட்டாங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். மகாலட்சுமி பேசுகிறீங்களா? எஸ் மேடம். உங்களுக்கு எப்படி முருகனை பழக்கம்? என்னோட ட்ரெயின் பழக்கம் மேடம். என்னம்மா? ட்ரெயின் பழக்கம். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர, கோயம்புத்தூர்லேருந்து வணக்கம் மேடம். எப்படி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க எல்லாம் ஃபேமிலி மாதிரி பேசிட்டு இருந்தோம். சரி, உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க? உங்களுக்கு எல்லாம் யார் இருக்காங்க? எங்களுக்கு குடும்பம் இருக்கு மேடம். ஹஸ்பண்ட், குழந்தைகள்லாம் இருக்கா? எல்லாம் இருக்காங்க மேடம். சரி, பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம்? அவ்வளோதான் மேடம். அப்புறம் ரேவதி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அம்மா அம்மான்னு பேசுவாங்க, நானும் பேசுவேன். சரி, அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை மேடம். அதான் நல்லாதான் ஃபேமிலியோட இருந்துச்சு. அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னா, நான் எதுவும் சொல்றது மாதிரி இல்லை மேடம். அது ஏதோ கல்பனாலும் ஒரு பொம்பளை கூட பேசுறாங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, அதுவே எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. மேடம் என்கிட்ட பேசு. நான் யார்? முருகன் யாரு? மகாலட்சுமிமா, முருகன் யாரு? உங்களுக்கு முருகன் என்ன வேணும்? முருகன் உங்களுக்கு என்ன வேணும்? அம்மானு பேசுறீங்க. மகாலட்சுமி அம்மா, நீங்க உடம்ப பாத்துங்க, போனை கட் பண்ணுங்க. சரி, இருக்கானா? முருகனுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன மேடம்? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பையன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், அந்த பையன் எனக்கு என்ன முறைன்றது இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். அந்த பையன் பேர் ராஜாங்க. ராஜா இவரோட உறவா? ஆமாங்க, அவங்க சொந்தக்காரங்க. ராஜா வந்திருக்காரா? வந்திருக்காங்க. கொஞ்சம் அனுப்புங்களேன். வாங்க வாங்க வாங்க, அப்படியே. ராஜா, சொல்லுங்க மேடம். என்னப்பா பிரச்சனை? மேடம் ஒன்றும் இல்லைங்க மேடம். இப்போ இவங்கள எப்படி எனக்கு தெரியும்னா, எங்கள் இறந்து போன சித்தி 2 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் சித்தி இறந்து இவங்க வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தாங்க, இறந்து போன சித்தி வீட்டுக்கு. சரிங்களா? இவர் வந்து எங்கள் சித்தி மூலியமாக தான் இவர் எனக்கு சொந்தக்காருன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ என்ன பிரச்சனை ராஜா? இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா, இவர் வந்து ஏன் மேலே சந்தேகப்படுறாப்புல. சந்தேகப்படுறேன். உங்களுக்கு ரேவதிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது மேடம். கிடையாது. இவர் எனக்கு தூரத்தை ரிலேட்டிவ்ஸ். எங்க சித்தி மூலியமா தான் இவரை தெரியும். சரிங்களா? மற்றபடி இவங்க யாருன்னே தெரியாது. ரேவதி அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியும். நல்லா சொல்லிட்டீங்க. சரி, அப்ப நீங்க சும்மா இவர் சந்தேகம் தான் படுறாரு. ஆமாங்க, நான் சந்தேகம் படுறேன். சந்தேகன்ட்டு ஆமா, சந்தேகம் தான் படுறாப்புல. ஏன் சந்தேகப்படுறாப்புலைங்க? சரி, உங்களுக்கு குடும்பம் இருக்கா? எனக்கு அப்பா அம்மா இருக்கு. நான் ஒன்னும் மேரேஜ் பண்ணலைங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் தான் பண்ணுவேன். பண்ணி வைக்கணும். எங்க சித்தப்பா எங்க சித்தப்பா எல்லாமே எங்க குடும்பம் எல்லாம் பெரிய ஃபேமிலி தாங்க. சரிங்களா? இவங்க வந்து எனக்கு தூரத்தை உங்களுக்கு ரேவதிக்கு எந்த தொடர்பும் இல்ல? தொடர்பு கிடையாது மேடம்.
அப்புறம் என்ன வேணும் முருகன் உங்களுக்கு? மேடம் அதுதான் மேடம். ரேவதி எத்தனை வருஷம் பார்த்துருக்கீங்களா என்ன ஃபர்ஸ்ட்? அது பார்த்துருக்குங்களே. எப்படி நீங்க குன்னூர்ல தான் இருக்கீங்க. இருக்கு குன்னூர்ல இருக்கு. குன்னூர்ல தான் எல்லாமே. இப்போ மேட்டுப்பாளையத்துல என் வீடுன்றது யார் சொன்னது உங்களுக்கு? எப்படிங்க? மேட்டுப்பாளையம் வீடு யார் எங்க சொன்னது? சித்தி சொன்னாங்க. இறந்து போன எந்த சித்தி சொன்னாங்க? எங்க இறந்து போன அந்தோணி அம்மாள் சித்தி. சித்தி பேர் என்ன? அந்தோணி அம்மாள். அந்த சித்தி அம்மா வீட்டுக்கார் பேர் என்ன? விஸ்வநாதன். விஸ்வநாதன் வந்து உங்கள்ட்ட வந்து கேட்டாரா இல்லையா? சரிங்க. ரேவதிக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கா இல்லையா கேட்டாரா இல்லையா? அதெல்லாம் அவர் நம்பர் எங்கிட்ட இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. விஸ்வநாதன் நம்பரு எங்கிட்ட இருக்கு. சரிங்க. உங்கள்கிட்ட வந்து தம்பி இந்த மாதிரி உனக்கு ரேவதிக்கு இந்த சரி, இப்போ மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் முருகன்? மேடம் முருகனுக்கு வந்து என்ன வேணும்னா எனக்கு பொண்டாட்டி வேணுங்க. முருகனுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். 2 குழந்தைங்க வேணும். இந்த பையன் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேங்க. இந்த பையனோட முகத்தை கூட பார்க்கல. யாரும் இல்லை என் பையன். மேடம் இவங்க சந்தோஷமா பொழைக்கிட்டுங்க மேடம். நம்மளே ஏன் மேடம் கூட ஒண்ணு எனக்கு மேரேஜ் கூட ஆகல மேடம். இல்ல என் மேல சந்தேகப்பட்டு எங்க எஸ்டேட்டுக்கு வந்து நான் வேலை செய்யற இடத்துல வந்து இவரா? ஆமாங்க. ரேவதி அம்மாவும் ராஜாவும் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அசிங்கப்படுத்திட்டாப்புல. டிஸ் வேலை கம்பெனியில அங்கேயே அசிங்கப்படுத்திட்டாப்புல. எல்லா பக்கம் அசிங்கப்படுத்தி நான் எஸ்டேட் ஃபுல்லாமே அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் என்னங்க பண்றது? அதுக்காக தான் வந்தீங்களா? திருநெல்வேலியில இருந்து முருகன் கொஞ்சம் பேசாம இருங்க. ஓகே மேடம் பேசுங்க. அந்த கடுப்புல தான் வந்தீங்களா ராஜா? ஆமாங்க மேடம். உங்களுக்கு ரேவதிக்கு எந்த சம்மதமே கிடையாது மேடம். சரி, நீங்க உங்க பாட்டுல உங்க வேலையை பாருங்க. நீங்க ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். கிளம்புங்க. மேடம் வெயிட் பண்ண சொல்லுங்க. கிளம்பு மேடம். வெயிட் பண்ண சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க முருகன். அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு மேடம். இருங்க ஒரு அவங்க நிமிஷம். வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் கேட்டு அனுப்பிச்சிருங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. கேட்டு அனுப்பிச்சிருங்க. என்னப்பா வாய்ஸ் ரெக்கார்டிங்? என்னை திட்டுனது, அவங்க அக்காவை திட்டினது, அவங்க அக்காவை வந்து சேர்த்து வைக்கிறானா? இவன் என் பையனா? அவங்க அக்கா யாரு? அவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆவுன்னா என்ன பண்றதுங்க? லாரியிலேயே கூட்டிட்டு போய் ஆந்திரா அங்கங்கெல்லாம் கூட்டு மைசூர்ல கூட்டு போய் இங்க பாருங்க என் பொண்டாட்டி ஏதோ தப்பு பண்ணிட்டாலாமா, நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க என் பொண்டாட்டி நல்லவா? ஒரு நிமிஷம். இது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. முருகன் முருகன் மேடம் சொல்லுங்க. ப்ளீஸ் வெயிட். வெயிட் மேடம். ரேவதி உங்களுக்கு அவர் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்லைங்க மேடம். சிலிண்டரை கழட்டி விடுறது, அப்புறம் கத்தி எடுத்து குத்த வர்றது. முருகன்ற சிலிண்டர் பேரை எடுத்துக்கிட்டு சிலிண்டரை மாத்திருக்கிற எவ்வளவு கேள்வி கேக்குறாரு. இவர் வந்து மேட்ரிமோனி சைட்ல 2 பேர்ல ப்ரொஃபைல் போடுறது, ஒரு பொண்ணா வந்து இத்தனை பேர் கூட தொடர்பு வச்சுக்கிறது, கிட்டத்தட்ட 8 பெண்களோட இவருக்கு தொடர்பு இருக்கு சொல்றாங்க. அத்தனை பொண்ணுங்க மேடம். இதெல்லாமே பண்ணிட்டு அந்த பொண்ணை எப்படி கேள்வி கேக்குறாரு பாருங்க மேடம். புறம்போக்கு நிலம், பட்டா நிலம். ஆமா மேடம், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது. நான் சொல்றது கேப்பீங்களா? கேப்பேன் மேடம். கொஞ்ச நாள் அவளை சும்மா விடுங்க. சும்மா விட்டுட்டேன். விட்டுருங்க. சும்மா 10 வருஷம் விட்டாச்சு. அவங்களுக்கு உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்ல. 10 வருஷம் விட்டேன். அவங்களுக்கு சும்மா விடுறேன். திருநெல்வேலி போய் உன் தங்கச்சி கார்த்திகை வீட்டுக்கு போ, கன்னியாகுமரிக்கு போ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க எங்க போனேன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க, நீங்க சொல்லாதீங்க. சரி மேடம். புரியுதா? சரி மேடம். அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, அவங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கு. சரி மேடம். நீங்க சும்மா வந்து ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அவங்கள மேய்க்க முடியாது. மேடம் ஆடு மாடுன்னு இருந்தாங்க என் பையன் பாருங்க. ஹலோ சொல்லுங்க. காசு மட்டும் கொடுத்தா போறாது, பொண்டாட்டிக்கு சோறு மட்டும் போட்டா போறாது, வீடு மட்டும் வாங்கி கொடுத்தா போறாது. சரி மேடம். மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மரியாதை கொடுத்துங்க மேடம். எந்த வகையில அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. கால்ல விழுந்தா மேடம், அந்த ஊருக்குள்ள கால்ல விழுந்தா கதர்னா ரேவதி அந்த பையன் யாரு, கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் சொல்லுன. இது நாள் வரைக்கும் அந்த புள்ள பையன் பேர் உங்களுக்கு வந்து சந்தேக பைத்தியம் கிடையாது மேடம். ஏன்னா நீங்க அத்தனை தப்பு பண்ணினதுனால, இத்தனை பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு உங்க மனைவிய சந்தேகம். ஏன் பாருங்க, என் ஓனர் நம்பர் இருக்குது, என் டிரைவர் நம்பர் இருக்கு, யார்கிட்ட வேணாலும் கேட்டுங்க. சந்தேகம் இருந்தால் இத்தனை வருஷம் டிரைவரை ஓடி இருக்க மாட்டேன். சும்மா இருப்பா, சும்மா டயலாக் பேசிட்டு கடுப்பா இருந்த எனக்கு. ரேவதி பக்கத்துல வந்தா நீ மேனேஜ் பண்ணுவியா? பக்கத்துல வந்தா என்னால முடியாதுங்க. இல்ல தனியா வாழ்ந்துடுவியா? அது வாழ்ந்துருவேங்க. எங்க போனாலும் ஒரு வேலை பாத்திரங்கள் ஒன்னாலும் சரி, கக்கூஸ் சொல்லணும் சரி, நமக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு அரிசி கூட கிடைக்காம போயிருங்க. நான் எப்படினாலும் குழந்தைய காப்பேன். எனக்கு குழந்தை மேலதான் இது இருக்கு. மற்றபடி இவர் கூட போனா அந்த வாழ்ற வாழ்க்கையை தூக்கு போட்டு சாப்பிட்றது ஒண்ணுதாங்க. இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. இவர் தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதனால இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பொண்ணோட அக்கம் பக்கத்துல இருக்கிறதுவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுங்க, அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுங்க. அம்மாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். சரிங்க. பாத்துக்கோ, நீ சின்ன பொண்ணு. சரிங்க. ஜாகிரதையாரு. நான் சொல்றது புரியுதா? சத்தியமா சொல்ல, குழந்தை மேல சத்தியமா சொல்லு. ராஜாவுக்கு உனக்கு எந்த தப்பு நடக்குன்னு சொல்லு. இப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்கறதுக்கு
பதில் சொல்லுமா. உனக்கும் ராஜாவுக்கு தப்பு நடக்கல, பைக் எடுத்து சுத்தல, அவன் தங்கச்சி வந்து என் பொண்டாட்டி என்னை கட்டி வைக்கிறேன்னு சொல்ல போனோம். அதாவது அவங்க எங்க அம்மா போனீங்க? சொன்னாங்க, அவங்க அம்மா எங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு எஸ்டேட் வேலை வாங்கி கொடுக்குறோமா, இங்க வந்து வேலையை பாருமா. ராஜா வீட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அதான் இப்ப சொல்றேன், உன்னை அவங்க கூட்டிட்டு போனது யாரு? அவங்க அம்மாவே உன்னை function கூட்டிட்டு போனது யாரு? கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எஸ்டேட் வேலை வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளமா, உனக்கு தனியா வீடு கொடுப்பாங்க, 2 ஏன் உனக்கு குழந்தை கடை வாங்கி வச்சுட்டு இரு. கொடுக்கலையா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது நானு, துணிமணி எடுத்து கொடுத்தது நானு, கடை வச்சு கொடுத்தது நானு, சுகம்லாம் வேண்டாம் எனக்கு, நிம்மதி எல்லாம் நானு. அந்த பையன் 8 வருஷமா நீ போட்டு என்ன போட்டு கெட்ட வார்த்தை பேட்டு மிரட்டி இருக்கானே. இன்னைக்கு என் பையன் சொல்றான் வச்சு குடும்பம் நடத்திக்கிறியா? நாளைக்கு ரவி சசி பெருசாயிட்டா அவன் பையன்ல எத்தனை மாதம் தண்ணி கொடுத்துருந்தீங்க? எத்தனை இடத்துல வீடு வாடகை எடுத்திருந்தீங்க? இத்தனை அவமானப்பட்டு கேவலப்பட்டு இந்த காக்கி பேண்ட் சட்டு கூடி மதிப்பு மரியாதை இல்லாம ஒரு டிரைவரை, ஏன் இதுக்கு தான் டிரைவர் யாரும் மதிக்கிறது இல்ல, கேவலம். என்ன உன்னை பேச்சு மாதிரி பாருங்க. ஆளுனால, தமிழ் உன்னை மாதிரி ஆளுனால மேட்ரிமோனில அத்தனை public பண்ற. பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னு ப்ரொஃபைல போட்டுட்டு ப்ரொஃபைல பார்த்தேன், 2 ப்ரொஃபைல். ப்ரொஃபைல பார்த்தேன், இப்போ ஃபோட்டோ இருக்கு, ப்ரொஃபைல போட்டோ இருக்கு, சும்மா பார்த்துருக்கேன், சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். பணம் கட்ட கிடையாது, என்ன பேச்சு அப்பா. பணம் கட்ட கிடையாது. முருகன். சொல்லுங்க கல்பனா யாரு? மேடம், கல்பனா. கல்பனா தப்பா நினச்சிக்காதீங்க மேடம், ம். எல்லாரும் மன்னிச்சுக்கணும். ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஒரு நல்ல வழி காட்டுறேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த அந்த அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஒரு பையன் இருக்கான் மேடம். சரி, எத்தனை வயசு எனக்கு அவங்களுக்கு? தெரியாது. சரி, அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பா? அந்த அம்மா வந்து ரோட்டில் கை நீட்டினாங்க, ம். லாரி போகும்போது ம். ஏறினாங்க. ம். எங்கே போய் இறங்கணுண்ணா? டீ கடை இறங்கணுன்னாங்க. சரி, அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பா? கிடையாதுமா, அவங்க டீ கடை வேலை செய்கிறாங்க. ம். அந்த அம்மாவுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து இந்த அம்மாவை வந்து ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லையா, ஒரு நம்பர் பண்ணலான்னு சொல்லி போட்டு ரீசார்ஜ் பண்ணி சொன்னேன். கல்பனாக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதான் மேடம் சொல்கிறேன் மேடம், ரீசார்ஜ் பண்ணி சொன்னேன். நான் சொன்னேன் கொஞ்சம் ஃபோன் கொடுன்னு கேட்டேன், மொபைலில் ரீசார்ஜ் கிடையாது. கல்பனா மாசமா இருந்தாங்களா? இல்லை மேடம், ம். பாஸ்வேர்டு கல்பனாட்ட வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தேன், கொஞ்சம் ஃபோன் கூட கேட்டேன். கல்பனா சொன்னாங்க பேலன்ஸ் இல்லை, கடை இல்லை, ஒரு நாள் லாக்டவுனு அப்படின்னாங்க. ஒரு நாள் லாக்டவுன், பேலன்ஸ் இல்லை, என் பொண்டாட்டி கடை வச்சிருக்கா, உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு இந்த அம்மாட்ட சொல்லி தான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன். முருகன், நான் உங்கள்கிட்ட சிம்பிளா ஒரு வார்த்தை கேட்டேன், கல்பனாக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு கல்பனாக்கு எந்த சம்மந்தம் இல்லை மேடம், எந்த சம்மந்தம் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தான் இவ்வளோ பிரச்சனைக்கே வந்திருக்கேன். கல்பனாக்கு இவங்களுக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு, கான்டாக்ட் நிறைய இருக்கு, வரும், மறைக்கிறாங்க. உண்மை வரும் பாரு, கான்டாக்ட் இருக்கு, வரும். அப்படி இல்ல சேர்ந்து பொழைக்க வேண்டியதானங்க மேடம், என்ன சேர்ந்து பொழைக்கிறது. பண்றாங்க? நீ வரமாட்டேன்னா உன்னோட அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருவேன். என்னைக்கு திருந்து என் கூட வரையா வா. இந்த ராஜா பையன் கூட நீ சேர்ந்துட்ட, தமிழ்நாடு மக்கள் யாரும் உன்னோட உயிரோட விட மாட்டாங்க. சரி, அந்த பையன் கல்யாணம் ஆன அப்படி பையன், இருந்தா தானே அந்த பையன் கல்யாணம் ஆன பையன், அந்த பையன் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்க வேண்டாம்? நான் அப்படி இருந்தா தானே நான் பிரச்சனை. செகண்ட் மேரேஜ்க்கு ஆசைப்படுறேன்னு நான் சொல்றீங்க. என்னங்கிறேன், இரு. நான் குழந்தை வளர்க்கணும்னு சொல்றேன், நான் ஒன்னும் அப்படிங்கிறது சொல்லல. இன்னைக்கு செகண்ட் மேரேஜ்க்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க. அந்த பையன் வயசு பையன், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாம்? அறிவு வேண்டாம் அந்த பையனுக்கு? அப்படி இருந்தா நான் எதுக்கு எதுக்கு? இப்படி வர்றேன்? கல்யாணம் எதுக்கு ஆன பையன் கூட பயப்படுறேன்? உனக்கு என்ன எதுக்கு வேலை? நான் இங்க வரணும்? ஹலோ 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 முருகன், சும்மா அவங்கள மிரட்டிட்டு இருக்காதீங்க. மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், மனுஷரு மனுஷரு மறக்க மாட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. நான் இப்பதான் உங்கள்கிட்ட சொன்னேன், முதல்ல பொண்டாட்டியை மதிக்க கத்துங்க. என்னம்மா பண்ண போற ரேவதி? நான் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துக்கிறேன் மேடம். சரிம்மா, நீ கிளம்பம்மா, கிளம்பு, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடு. கிளம்பு. இங்க பாருங்க, அவங்க உங்க கூட வாழ விரும்பப்படல, விட்டுருங்க அவங்கள. மேடம், நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்திருக்கிறேன். நான் உங்க சொன்ன ஒரு பிரச்சனையும் விஷயம் கேட்கறேன். சொன்ன கேட்பீங்களா? கேட்கறேன் மேடம், எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு உங்க பிரச்சனையும் கேட்கறேன். நீங்க ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு மேடம். உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை, ரொம்ப முக்கியம். நாங்க ஒரு நம்பர் கொடுக்குறோம், அவங்கள்ட்ட பேசிட்டு. கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க? மேடம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மேடம். மேட்டுப்பாளையத்தில் ஒரு கவுன்சிலர் நம்பர் கொடுக்குறோம், தயவு செஞ்சு நீங்கள் போய் பாருங்க. அவங்களும் ஒரு மனுஷி, அவங்களுக்கு தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது, அவங்களுக்கான அபிப்பிராயம் இருக்குது. 2 பேருக்கு ஒத்து போறலையா, அவங்கள விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.